வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் எண்கள் 1. இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மணிகளை எண்ணி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்களே எண்ணி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 33 மணிகள் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 57, அடுத்து 88 எல்லாமே நம்ம எழுதியிருக்கிறோம். 79, 65, 96 மணிகளை எண்ணி எழுத சொல்லுங்கள் குழந்தைகளை. அடுத்து மணிகளை எண்ணி எழுதுக, கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. மணிகள் எண்ணி எழுத வேண்டியது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 215, 381, 405, 246 முன்னி மற்றும் தொடரியை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் 200 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னி 199, தொடரி 201. இதே போல் மற்ற கணக்குக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 99 அதே போல் கீழே உள்ளதுக்கு எழுதி காட்டியிருக்கிறோம். விடுபட்ட எண்களை எழுதுக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4100, 4200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடையில 4800ன்னு கொடுத்துருக்காங்க. இடையில விடுபட்ட எண்களை நிரப்பியிருக்கோம் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு. இதே போல் மற்ற கணக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பூக்களை எண்ணி அட்டவணையை நிறைவு செய்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூக்கள், ஒரு பூக்கொத்தில் 10 பூக்கள் இருக்குது. தனியாக ஒரு பூ இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பூ வரிசையை பாருங்கள். 10கள் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10கள் அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 3, 6, 7 இருக்குது. 10கள் அடுத்தல 7ன்னு போட்டாச்சு. ஒன்றுகளில் ஒரே ஒரு பூ தனியாக இருக்குது, அதனால் 1 போட்டாச்சு. இரண்டையும் கூட்டும்போது 71 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விடை கிடைக்கிது. ஃபஸ்ட்டு அவங்களே எழுதி காட்டிட்டாங்க. இரண்டாவதுக்கு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். இரண்டாவதுக்கு 10களில் 5 இருக்குது, ஒன்றுகள் 2 இருக்குது, எண்ணிக்கை 52. மூன்றாவது 10களில் 2, ஒன்றுகளில் 9, 29. 10களில் 7 இருக்குது, ஒன்றுகளில் எதுவுமே இல்லை, அதனால் 0 போட்டாச்சு. கூட்டும்போது 70. 10களில் 40, 4 இருக்குது, ஒன்றுகளில் 5 இருக்குது, கூட்டும்போது 45. 10களில் 6, ஒன்றுகளில் 7, 67. 10களில் 8, ஒன்றுகளில் 4, 84. 10களில் 3, ஒன்றுகளில் 8, 38. 10களில் 9, ஒன்றுகளில் 1, 91. எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புக. ஆணிமணி சட்டம் படம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களே மணிகள் வரைஞ்சிருக்காங்க. 4ன் இடமதிப்பு, 4ஓட இடமதிப்பு 100கள். 4ன் முகமதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 4 அப்படின்ட்டு எழுதணும். அவங்க எழுதிட்டாங்க பாருங்கள். அதே போல் அடுத்து 2வது கணக்கு 314 அப்படின்ட்டு ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க. ஆணிமணி சட்டம் கொடுத்துருக்காங்க. அங்கே மணிகள் வரைய சொல்லுங்கள் குழந்தைகளை. மணிகள் வரைய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் 4ன் இடமதிப்பு 1, 4ன் முகமதிப்பு 4. அடுத்தது 248 மணிகள் வரையணும். 4ன் இடமதிப்பு 10, 4ன் முகமதிப்பு 4. அடுத்து 439 ஆணி மணி சட்டத்தில் அந்த மணி படத்தை வரைய சொல்லுங்கள். 4ன் இடமதிப்பு 100கள், 4ன் முகமதிப்பு 4. விடையளி அப்படின்னு கீழே பாருங்கள். மணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மணிகளை எண்ணி முதல்ல எழுத சொல்லுங்கள். கீழே நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 344. அடுத்து 789 8ன் இடமதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10.
முகமதிப்பு 8. இதே போல் அடுத்தது 621 ஒன்றின் இடமதிப்பு 1, முகமதிப்பு 1. 537 5இன் இடமதிப்பு 100கள், முகமதிப்பு 5. 968 6இன் இடமதிப்பு 10கள், முகமதிப்பு 6. அடிக்கோடிட்டு இலக்கத்திற்கேற்ப அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எண் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களே செஞ்சுட்டாங்க. 6 அப்படிங்கிற எண்ணுக்கு அவங்க கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு முகமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பக்கத்தில் 6 தான். இடமதிப்பு 100கள், மதிப்பு அப்படிங்கிற போது 6 பெருக்கல் 100 அப்படின்னு போட்டு 600ன்னு போட்டிருக்காங்க. இதே போல் மற்ற எண்களையும் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். கீழே 8க்கு செஞ்சுருக்கோம், 0, 4, 7 எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சுருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை நோட்டில் செய்ய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயிற்சி புக்களை செய்ய சொல்லுங்கள். சட்டையில் உள்ள எண்களின் எண் பெயரை எழுதுக. 31 அப்படின்ட்டு இருக்குது சட்டையில். கீழே கட்டத்துக்குள்ளே 31, 58, 65, 81, 89 அப்படின்ட்டு அந்த எண் பெயரை குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணிற்குரிய எண் பெயரை எழுதுக. ஒரு பேருந்தில் 124 எண் கொடுத்துருக்காங்க. அதை எழுத்தால் பக்கத்தில் எழுத சொல்கிறாங்க. எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் இந்த பக்கத்தில் நம்ம எழுதிக்கிட்டோம், எல்லாமே எழுதிட்டோம். உனக்கு பிடித்த 4 இலக்க கடவுச்சொற்களை அமைத்து அவற்றின் எண் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே ஒரு நம்பரை 4 இலக்கத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். என் பெயர் பக்கத்தில் எழுதியிருக்காங்க. 4599 அப்படின்ட்டு எழுதிட்டாங்க. 3 இலக்கத்தில் நம்ம ஒரு நம்பர் போட்டிருக்கோம், 891. அதுக்கு கீழே 3 இலக்கத்தில் 992 அப்படின்னு போட்டிருக்கோம். திரும்ப 4 இலக்கத்தில் 2 நம்பர் போட்டிருக்கோம். அதையும் எழுத்தால் எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் ஏதாவது ஒரு 4 இலக்கம் அல்லது 3 இலக்கத்தில் எண்களை எழுதி அதை எண் பெயரில் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8126 விரிவாக்க வடிவம் நம்ம கலர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுதான் சரியான பதில். அடுத்தது 6000 கூட்டல் 700 கூட்டல் 80 கூட்டல் 8 எண் பெயர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது தான் இதுக்கு சரியானது. அடுத்து 9540 என்பதன் திட்ட வடிவம் மூன்றாவதாக இருக்குது பாருங்கள். அதை கலர் பண்ணியிருக்கிறோம். அதை கோட்டில் எடுத்து எழுதிக்க சொல்லுங்கள். அடுத்த கணக்குக்கு 4வது கணக்குக்கு 4வதாக இருக்குது பாருங்கள். அதுதான் சரியானது. கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் விரிவாக்க வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பொருத்தமானது 3வதாக இருக்குது பாருங்கள். இதுதான் பொருத்தமானது. அடுத்தது கடைசி 6வது கேள்வி பாருங்கள். ஆணிமணி சட்டத்தில் மணிகள் குறிப்பிடும் எண் பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியாக இருக்குது பாருங்கள், 4வது. இதுதான் பொருத்தமானது. சரியான விடையை வண்ணமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 49 விட சிறிய எண் அப்படின்னாக்கா 46, 78 விட பெரிய எண் 79, 63க்கு சமமான எண் 63, 89 விட பெரிய எண் 99. அந்த எண்களுக்கு மட்டும் கலர் பண்ண சொல்லுங்கள். ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையில் எழுதி காட்ட சொல்லுங்கள். 2 கணக்கு இருக்குது. அதே போல் அடுத்து எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்க. எண்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. குறியீடு நடுவில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு உள்ளது ஏறு வரிசை, 2வது உள்ளது இறங்கு வரிசையில் எழுதணும், 3வது கணக்கு ஏறு வரிசையில் எழுதி காட்டணும். நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். பக்கத்தில் அந்த எந்த வரிசை அப்படிங்கிறத அந்த வட்டத்துக்குள்ளே டிக் பண்ண சொல்லுங்கள். சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பூக்களில் உள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3வதாக இருக்குது பாருங்கள். இதுதான் சரியானது. 2வது கணக்குக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் 3வதாக இருக்கக்கூடியது தான் பொருத்தமானது. அதுக்கு கலர் பண்ணிக்கலாம். 3வது கேள்விக்கு அதுக்கு 3வதாக உள்ளது தான் சரியானது. 4வது கேள்விக்கு 2வதாக உள்ள ஆப்ஷன் தான் சரியானது. 5வது கேள்விக்கு 2வது வரிசையில் 3வதாக உள்ளது. 2வது வரிசையில்
ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், கலர் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சரியானது. அடுத்த 6வது கேள்விக்கு 2வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 2561 இதான் அங்கே வரணும். 7வது கேள்விக்கு 3வது 10,000 இதான் அங்கே வரணும். வளர்நெறி மதிப்பீடு ஆவணா கொடுத்துருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா நம்ம விடையுமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஆவண்ணா, 2வது கேள்விக்கு ஈயண்ணா, 3வது கேள்விக்கு ஆவண்ணா, 4வது கேள்விக்கு ஈனா, 5வது கேள்விக்கு ஆவண்ணா, 6வது கேள்விக்கு ஆவண்ணா, 7வது கேள்விக்கு ஈனா, 8வது கேள்விக்கு ஆனா, 9வது கேள்விக்கு ஈனா, 10வது கேள்விக்கு ஆவண்ணா, 11வது கேள்விக்கு ஆவண்ணா, 12வது கேள்விக்கு ஈயண்ணா, 13வது கேள்விக்கு ஆனா, 14வது கேள்விக்கு ஆவண்ணா, 15வது கேள்விக்கு ஆவண்ணா, 16வது கேள்விக்கு ஆனா, 17வது கேள்விக்கு ஆனா, 18வது கேள்விக்கு ஈயண்ணா, 19வது கேள்விக்கு ஆவண்ணா, 20வது கேள்விக்கு ஈயண்ணா. விடைத்தாள் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம விடைகளை குறிச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் குறிக்க சொல்லுங்கள்.